இல்ல திமுகவோட ரொம்ப நெருக்கமா இருந்த நேரத்துல, அதே நேரத்துல விடுதலை புலிகளுக்கும் ஆதரவா இருந்த நேரத்துல உங்களுக்கு அந்த ஈழ கடைசி போர்ங்கிறது ஒரு ரொம்ப அ நெருடல, பிரச்சனையை ஐயாவுக்கு ஏற்படுத்தின. நல்லா தெரியும் நான் புலிகள்கிட்ட நெருக்கமாக இருக்கிறேன்னு. அனைத்து கட்சி கூட்டத்தில் அதில் நான் ஒரு பெரிய கட்சியெலாம் இல்லை, ஆனால் ஐயா கூப்பிடுவார், நானும் இருக்கேன். அப்போ பேசும்போதே ஐயா சொன்னாங்க, தா பாண்டியன் இருக்கார் அந்த கூட்டத்தில். அவங்க விடுதலை புலிகள் எதிர்ப்பு நிலைப்பாடு. அவங்க கொஞ்சம் அந்த இபிஆர்எல்எஃப் அந்த இனி எல்லாரும் இனி பாண்டியன் பேசட்டும், இனி இது பாண்டியன் தர்பார் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் இதை சகோதரத்தமாக பார்க்குறேன். நான் இப்படி சொல்லுவது வேறு யாருக்கும் இல்லை என்றாலும் என் தம்பிகள் திருமாவளவனுக்கும் சுபவிக்கும் வருத்தமாகத்தான் இருக்கும் என்று எனக்கு தெரியும்னு சொல்கிறார் இடையில். வன்னிய அரசு தான் உயிரை பணயம் வச்சு அங்கே நடந்த அந்த கேசட்டை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அவங்க திருமாவளவன் தான் என்னோட தொலைபேசி, அண்ணன் என்னை சிஎம்கிட்ட எப்படியாவது சேர்த்தணும்னார். நான் தான் கொண்டு போய் கொடுத்தேன். அன்றைக்கு சீமான் அந்த இடத்துலையே இல்லை.